மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புஷ்பா பட வெற்றிக்கு பிறகு அதன் 2ஆம் பாகமாக கடந்த 5ஆம் தேதி வெளியாகியிருக்கும் படம் புஷ்பா 2 தி ரூல். சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படம் ரசிகர்கள் மத்தியில் வசூல் ரீதியாக பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ள இந்த படம் இதுவரை உலகம் முழுவதும் 922 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த படம் தொடர்பாக தொடர்ந்து அதிர்ச்சிக்குரிய சம்பவம் நடந்து வருகிறது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு திரையரங்கில் சிறப்பு காட்சி திரையிடப்பட்ட போது அங்கு அல்லு அர்ஜுன் சென்ற நிலையில் அவரை காண ஏகப்பட்ட கூட்டம் சூழ்ந்ததால் அதில் சிக்கி 39 வயதான ரேவதி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக புஷ்பா 2 படக்குழு உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்திருந்தது. அப்பெண்ணின் குடும்பத்தினருக்கு அல்லு அர்ஜுன் ரூபாய் 25 லட்சத்தை இழப்பீடாக தரவுள்ளதாகவும் உத்தரவாதம் கொடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன், அவரது பாதுகாப்பு குழு மற்றும் சம்பந்தப்பட்ட திரையரங்கம் மீது ஹைதராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். மேலும் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தெலுங்கானா அரசு வரும் காலங்களில் சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அறிவித்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட தியேட்டர் உரிமையாளர், மேலாளர், பால்கனி மேற்பார்வையாளர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை தெலுங்கானா காவல்துறை தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளது. அப்போது காஃபி குடித்தபடி அல்லு அர்ஜுனா கூலாக இருப்பது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.